Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா RRB NTPC 2016 கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். We already uploaded part 1 video. This one is part 2. First problem பார்ப்போம். Find the LCM of 25 by 7, 15 by 28, 20 by 21. இதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். இப்போது ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க எல்சிஎம், ஃப்ராக்ஷன்ஸில் நம்பர் கொடுத்து அந்த எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? LCM is equal to LCM of மேலே இருக்க நம்பர்ஸ் 25, 15, 20 divided by HCF of denominatorல இருக்க நம்பர் 7, 28, 21. இப்போது மேலே இருக்க 25, 15, 20 இது மூணுத்துக்குமான LCM எடுத்தோம் அப்படின்னா 300. 7, 28, 21 இந்த மூணு நம்பருக்கும் HCF எடுத்தோம் அப்படின்னா 7. ஸோ 300 by 7. இதுவே இந்த ப்ராப்ளமில் HCF கண்டுபிடிங்க. HCF of 25 by 7, 15 by 28, 20 by 21 அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா HCF equal to மேலே இருக்க நியூமரேட்டர் நம்பர்ஸ்க்கு HCF of 25, 15, 20 divided by LCM of 7, 28, 21 இப்படின்னு போட்டு சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ இந்த சமுக்கு 300 by 7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். If three numbers are in the ratio of 1:3:5 and their sum is 10,800, find the largest of the three numbers. இதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். ரேஷியோஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மூணு ரேஷியோ சொல்லியிருக்காங்களா? 1, 3, 5. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? their sum is 10,800. அதாவது இது 1x + 3x + 5x இப்படி இருந்தால் இதோட சம் தான் என்ன சொல்லியிருக்காங்க? 10,800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 9x is equal to 10,800. எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 10,800 divided by 9. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1,200. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் த த்ரீ நம்பர்ஸ். எது லார்ஜஸ்ட் நம்பர்? 5 தான். அப்போது 5x இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதில் 1,200 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 6,000. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Choose the pair which is related in the same way as the words in the first pair from the given choice. ஃபர்ஸ்ட் பேர் என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா அப்படின்றது டைகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ USA அப்படின்னா என்ன ஆப்ஷனில் இருக்குது? USA மீன்ஸ் பிளாக் ஈகிள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த 2-digit number is 10. When the digits are reversed, the number decreases by 54. Find the changed number. இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த 2-digit number is 10. அதாவது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 10 அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 19, 91, 28, 82 இதெல்லாம் ஆட் பண்ணால் 10 கிடைக்குதா? ஸோ இதே மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை என்ன சொல்லியிருக்காங்க? when the digits are reversed means nothing. 19 அப்படின்னு எடுத்தோம்னா 91, இப்போ 28 அப்படின்னு எடுத்தோம்னா 82 அப்படின்றது எடுக்கணும். இதுக்கான டிக்ரீசஸ் என்ன, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க? 54 அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமில் நம்ம 82 அப்படின்னு எடுத்துக்குவோம். 82, 8 + 2 10. ஓகே, இந்த நம்பரை இப்போ ரிவர்ஸ் பண்ணி எழுதுறோம். 28 இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 54. கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ எந்த நம்பர்லேருந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 28 அப்படிங்கிற நம்பர்லேருந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் 28. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காது. இஃப் யூ ஆர் குட் இன் சிம்பிளிஃபிகேஷன் தென் ஈஸிலி யூ மே ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ். ஓகே, செலக்ட் த கரெக்ட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ். அதாவது 21 நடுவில் கேப், இதெல்லாம் டேஷஸ். இந்த டேஷ்லலாம் எந்த சிம்பிள் பிளேஸ் பண்ணியிருந்தால் 195 அப்படின்ற ஆப்ஷன் கரெக்டாக வருது அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். 21 × 9 + 13 - 7 என்ன ஆன்சர் வருது அப்படின்றது. 21 × 9 189 + 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா 202. 202 - 7 is equal to 195. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருது. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். செலக்ட் த கரெக்ட் செட் ஆஃப் சிம்பிள்.
64 dash 4 dash 5 dash 8. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 64 டிவைடட் பை 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 8. 64 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 16 இன்ட்டு 5 ப்ளஸ் 8. 16 இன்ட்டு 5 80 ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 88. ஸோ 88க்குங்க கரெக்டாக வருது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் சிலாஜிசம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சம் ட்ரீஸ் ஆர் பில்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம் ட்ரீஸ் ஆர் பில்டிங்ஸ். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் பில்டிங்ஸ் ஆர் பேரட்ஸ். ஆல் பில்டிங்ஸ் ஆர் பேரட்ஸ். ஆல் பில்டிங்ஸ் ஆர் பேரட்ஸ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 கன்க்ளூஷனில் ஆப்ஷனில் எது ஃபாலோ ஆகுது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஆல் பேரட்ஸ் ஆர் ட்ரீஸ். எல்லா பேரட்ஸும் ட்ரீஸில் இருக்கா? நோ, ஃபாலோ ஆகலை. செகண்ட் ஆப்ஷன், ஆல் பேரட்ஸ் ஆர் பில்டிங்ஸ். ஆல் பேரட்ஸ் ஆர் பில்டிங்ஸா? எல்லா பேரட்ஸும் பில்டிங்கில் இருக்குது அப்படின்றது சொல்லலை. ஓகே, சம் பேரட்ஸ் ஆர் பில்டிங்கா? சம் பேரட்ஸ் ஆர் பில்டிங். எஸ், கன்க்ளூஷன் 3 ஒன்லி ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Choose the pair which is related in the same way as the words in the first pair from the given choice. Ophthalmologist means eye. Okay. Nephrologist means kidney. Option C is the right answer. Next problem பார்ப்போம். இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே DI பேஸ் பண்ணி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் போனஸ் பர் இயர்? ஓகே, டேபிளை செக் பண்ணி பார்ப்போம். போனஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. போனஸ் இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். என்ன கொடுத்துருக்காங்க? 15, 16.5, 17.5, 17.9, 18.5. 15 plus 16.5 plus 17.5 plus 17.9 plus 18.5. இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 85.2. 85.2 divided by 5. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 17.4. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ கம்பெனி இன் இயர் 2011? ஓகே, 2011 டோட்டலாக எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2011 கொடுத்துருக்க டேட்டாஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 412, 227, 15, 133.4, 98. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர். டோட்டல் தானே கேட்டிருக்காங்க. 412, 227, 15, 133.4, 98. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 885.4. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். வாட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபியூயல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் as the percentage of expenditure on salary for the year 2012? அதாவது 2012 சேலரியை கம்பேர் பண்ணும்போது ஃபியூயலும் டிரான்ஸ்போர்ட்டும் எத்தனை % அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, 2012 ஃபஸ்ட்டு சேலரி பார்ப்போம். 2012 சேலரி 557. எதோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபியூயல் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஃபியூயல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் 233. அப்போது 233 டிவைடட் பை 557 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 41.8%. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 3 chairs and 2 tables cost rupees 700 and 5 chairs and 3 tables cost rupees 1100. What is the cost of 1 chair and 2 table? ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? 3 சேர் 2 டேபிளோட காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 700. அதே 5 சேர் 3 டேபிளோட காஸ்ட் 1100. இப்போ நம்மகிட்ட கொஷனில் கேட்டிருக்கிறது ஒரு சேர் அண்ட் 2 டேபிள்ஸோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷனில் இருக்க டேட்டா எழுதுவோம். 3 சேர் ப்ளஸ் 2 டேபிள் எவ்வளவு? 700. அடுத்த டேட்டா 5 சேர் ப்ளஸ் 3 டேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1100. ஓகே, இந்த ஈக்குவேஷனை 5ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 15c plus 10t is equal to 3500.
15C plus 9T is equal to 3300 minus solve பண்ணோம் அப்படின்னா T is equal to 200. இப்போ ஒரு டேபிளுக்கான காஸ்ட் தெரிஞ்சிருச்சு. இந்த டேபிளுக்கான காஸ்ட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 chair plus 2 into table 200 is equal to 700. 3 chair is equal to 700 minus 400. அதாவது இந்த 400 2 into 200, இந்த 400 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ். அப்போ 3C is equal to 300, C is equal to 100. இப்போ கொஷினில் நம்மக்கிட்ட கேட்டிருக்குது என்ன, 1 chair and 2 table. சேரோட காஸ்ட் எவ்வளவு 100, 1 chair. 2 tables, டேபிளோட காஸ்ட் ஒரு டேபிளோட காஸ்ட் 200. அப்போ ரெண்டு டேபிளோட காஸ்ட் 400. அப்போ டோட்டலாக 500. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். X is 5 feet tall and he noticed that he cast a shadow that's 3 feet long. He then measures that the shadow cast by his school building is 30 feet long. How tall is the building? இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் அவனோட ஷேடோவை பார்க்குறான். அவன் 5 feet இருக்கான். அவனோட ஷேடோவை பார்க்குறான் 3 feet விழுந்திருக்கு. அதுவே அவன் ஸ்கூல் பில்டிங்கை நோட் பண்ணுறான். ஸ்கூல் பில்டிங்கோட ஷேடோ 30 feet விழுந்திருக்கு. அப்போ அந்த ஸ்கூல் பில்டிங் எவ்வளவு அப்படின்றது தான் நம்மக்கிட்ட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸை அவனோட டேட்டாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அவன் 5 feet டாலாக இருக்கான். அவனோட ஷேடோ 3 feet விழுது, 5/3. அதுவே இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பில்டிங்கோட ஹைட் தெரியாது, அதோட ஷேடோ எவ்வளவு 30. எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 30 இந்த பக்கம் கொண்டு போய்க்கோங்க. 30 into 5 divided by 3 is equal to x. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா x is equal to 50. அந்த பில்டிங்கோட ஃபீட் 50 feet. இதுதான் ஆன்சர். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.